வணக்கம் மக்களே! கொச்சி வந்து ரீச் ஆயாச்சு. எர்ணாகுளம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ரூமே எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் சாப்பிடுறதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஹோட்டல தேடிட்டு இருந்தப்ப தாங்க, நாங்க இந்த சம்ருதி அட் கொச்சி ஃபுட் கோர்ட்ட பார்த்தோம். நாங்க இருந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில தாங்க இந்த ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. சரின்னு உள்ள என்ட்ரி ஆனதுமே என்னென்ன மெனு இருக்கு அப்படின்றத இந்த போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தா பில் கவுண்டர்ல அவ்ளோ பேர் நிக்கிறாங்க. என்னடா பண்றது? பசி வேற அதிகமா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டேங்க. பிரியாணி ரொம்ப டிஃபரெண்ட்டாவே இருந்துச்சுங்க. இருந்த பசிக்கு ஆஹா! பிரியாணிடா அப்படின்னு மொச்சக் பொச்சக்குன்னு மொதல்ல சாப்பிட ஆரம்பிச்சுட்டோங்க. பிரியாணி புலாவ் டேஸ்ட்ல இருந்துச்சு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு மாரி வச்சிருந்தாங்க. சைட் டிஷ்க்கு மோர் வெங்காயம், ஒரு அப்பளம், ஊறுகான்னு எல்லாமே வச்சிருந்தாங்க. என்னடா இது டிஃபரெண்டான காம்பினேஷனா இருக்கு அப்படின்னு பார்த்தா, டேஸ்ட் அப்படிதாங்க இருந்துச்சு. உண்மையிலேயே குடுத்த ரூ. 120க்கு செம்ம ஒர்த்தான பிரியாணிடா அப்படின்ற மாரி இருந்துச்சுங்க. சரிடா இனிமே இங்கேயே சாப்பிடலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் வந்தா, மெனு போர்ட்ல எல்லாமே மலையாளம்ல எழுதி வச்சிருந்தாங்க. என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு நெனச்சுக்கிட்டே, அங்க இருக்கவங்க கிட்ட தமிழும், இங்கிலீஷும் கலந்து பேசி வெஜ் நூடுல்ஸும், இடியாப்பம், கடலைக்கறியுமே வாங்கிட்டோங்க. வழக்கம் போல இதோட டேஸ்ட்டுமே வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம ஊர்ல சில ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டா இலை எடுக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட தட்ட எடுத்துட்டு போய் நாமளே வாஷ் பண்ணியும் வைக்கணுங்க. ஆனா, இது ஒரு நல்ல விஷயமாவே இருந்துச்சுங்க. இங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கூட்டம் அதிகமாவே இருந்துட்டே இருந்துச்சுங்க. ஏன்னா, இங்க டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருந்துச்சு. அது இல்லாம ரேட்டும் கம்மியாவே இருந்துச்சுங்க. நாங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே மதியம், சாட்டர்டே காலையில, நைட்டு, சண்டே மார்னிங் அப்படின்னு 4 வேளை இங்க தாங்க சாப்பிட்டோம். டேஸ்ட் தரமா இருந்துச்சுங்க. நீங்க இங்க போயிருந்தீங்கன்னா, இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றத நீங்களும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.